ரெண்டு டான்ஸ் மாஸ்டர் ஒண்டி தான். எவ்வளோ பெரிய ஹீரோ இருந்தாலும் முதல்ல வந்து காலில் விழுந்து வணக்கம் கௌரவித்த பிறகு தான் அவங்க வந்து ஷாட்டுக்கே போகிறாங்க. பாவம் இந்த டேரக்டர், எந்த டேரக்டருக்கும் அந்த கொடிப்பனை கிடையாது. அவன் பாவம் க்யூவில் நின்றுட்டு இருப்பான். அவன் தேடணும். முருகதாஸ் ரமணா ஷூட்டிங்கில் உள்ளே அலோவ் பண்ணல, சின்ன பசங்கள்லாம் அலோவ்டு இல்லைன்னு அந்த டேரக்டர்னு சொல்லி ப்ரொடெக்ஷன் மாதிரி வெளியில் அனுப்பிச்சு உள்ளே கொண்டு வந்தாங்க. ராதிகா மாஸ்டர் ஹேஸ் தட் அன்ஃபேர் அட்வான்டேஜ் பிகாஸ் ஷி ஹேஸ் அ டோட்டல் லீடர்ஷிப் போகணும். ஒரு டைரக்ஷன்னா லீடர்ஷிப் போகணும். உனக்கு சினிமா கிராஃப்ட் தெரிஞ்சிருக்கலாம், எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். லீடர்ஷிப்னா நம்ம மிஷ்கின் மாதிரி டோட்டல் கண்ட்ரோல் போத் கிராஃப்ட், த பீப்புள், எவ்ரி திங், த பிஸ்னஸ் ஆஃப் இட், த இண்டஸ்ட்ரி ஆஃப் இட். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லோரும் மேய்ச்சி கட்டி அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் இருந்ததுனால இட் இஸ் ஈஸி ஃபார் தம் டு டைரக்ட் அ ஃபில்ம். அதான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் வந்து டைரக்டர் ஆகிடுறாங்க. பிரபுதேவா டைரக்டர் ஆகிடுறாரு. புதுசாக ஒன்று வந்திருக்கு. இப்போ அவங்களோட சன்னு தீபக் இந்த பக்கம் மியூசிக் டைரக்டராக இருக்குது. இந்த படத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. தீபக் நல்ல 6 feet 4 inches ஹைட்டு. அவர் என்ன ஆகணும்னு கேட்டால் ஆக்டர் ஆகணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக மியூசிக் டைரக்டர். ஏன்னா மியூசிக் டைரக்டர் அடுத்தது ஆக்டர் ஆகிடலாம் ஈஸியாக. அது ஜிவி பிரகாஷாவோ விஜயாண்டனோ அடுத்தது. ஸோ இன்னொரு ஷார்ட்கட் அந்த காலத்தில் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை இல்லை பாய்ஸ் கம்பெனி எல்லாம் கிடையாது. மியூசிக் டைரக்டர்ட்டா நேரம் ஆக்டர். அடுத்த படம் ஹீரோ வந்து எனக்கு தெரிஞ்சு 100% நோட் பண்ணிக்கோங்க. இதான் நான் த்ரிஷா கிட்ட சொன்னேன். த்ரிஷா என் ஷோவில் வந்தப்போ நான் சினிமாவுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சத்தியம் பண்ணிச்சு. நீ எழுதி வச்சுக்கோ, நீ வந்து 2 வருஷத்தில் நீ சினிமா நடிக்கணும். 6 மாதத்தில் வந்துச்சு. ஃபார் யூ டு ஷோ ஹவு கிரேட்ஸ் இன் தமிழ் சினிமா இஸ். அந்த காம்படிஷனில் இவங்க டான்ஸ் மாஸ்டர் ஆகி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. அதே போல் இன்றைக்கி இருக்கிற டஃப் காம்படிஷனில் படத்தை டைரக்ட் பண்ணிக்கங்கிறதுலாம் வந்து பிரம்ம பிரயத்தனம். இம்பாசிபிள். யூ டன் த மோஸ்ட் இம்பாசிபிள். அந்த விமன் டைரக்டர்ஸ்கிட்ட அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதான் சொல்லிட்டு இருந்தேன். பின்னாடி குவைட்டாக ஒரு ஆள் நின்றுட்டே இருந்தார். கேட்கலாம் பார்த்து ரொம்ப டெம்டிங்காக இருந்தது ராதிகா கிட்ட. அவங்க ஹஸ்பண்டா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ குவைட்டாக நிற்கிறார் பின்னாடி பயத்துலேயே. ஆமான்றாங்க பாருங்களேன். அதான் சொன்னார், தாய்மொழி ஏண்டா பேர் வந்துன்னு தந்தையை பேச விட்டாதானே. இவங்க பெண்கள் வந்து இப்போ நான் வந்து எனக்கு சாந்தி எப்படி தெரியும்னா, ஐ மேட் 12 songs ஃபார் ப்ராபகேண்டா ஃபார் ஜெயலலிதா. அதில் ஆடினது சாந்தி. ஒரு ஆளுமை பாருங்களேன், ஜெயலலிதாவோட ஆளுமை பாருங்களேன். வென் தே டேக் த லீடர்ஷிப் இட்ஸ் 1 ton டிஃபரெண்ட். இட்ஸ் வெரி டிஃபரெண்ட். அவங்களுடைய ஆளுமையும் அவங்களுடைய, ஏன்னா ஒரு பெண்ணுங்கிறதே வந்து இவன் டாவஸ்ட்டு ஓடிடுறான்ல, அவங்களே அவ்வளோ யோசிக்கிறாங்க இவனை டாவடிக்கலாமான்றாமன்னு. எல்லா பொறுப்பும் இவளோடையதாகிறது. இட் இஸ் எக்கனாமிக், இட் இஸ் பர்டன், எவ்ரி திங். முன்னோக்கி பார்க்குறான். விமன் டோன்ட் க்ரோ பியாண்ட் 40, மென் ஸ்டார்ட் க்ரோயிங் ஆஃப்டர் 40. அது ஒரு தலையெழுத்து. என்ன பண்ணுறது? அதுக்காக அவன் 40 வயசு அவனுக்கு மெச்சூரிட்டி இருந்தப்போ நீங்கள் வெயிட் பண்ணி இருக்க முடியாது. நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் மெச்சூர் ஆகிறீங்க. அவ்வளோ சீக்கிரம் யூ ஹாவ் எ கண்ட்ரோல் ஓவர் தி இது. எனக்கு வந்து ராதிகா என்னோட படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் இருக்கும்போது எனக்கு சொன்னேன், ஐயோ சீனை கூட இவங்களே வச்சு டைரக்ட் பண்ணி சொல்லிடலாமே. அவ்வளோ ஈஸியாக இருக்குது எனக்கு. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஷீ இஸ் அ நோ நான்சென்ஸ் பர்சன். ஷீ இஸ் ஏபிள் டு வீல் தி கண்ட்ரோல் ஆன் தி செட் வித்தவுட் மேக்கிங் எனி நாய்ஸ். இருக்கிற இடமே தெரியாது. சைலண்டாக குவைட்டாக இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் மாதிரியே. ஆனால் வேலை நடக்குது. அது எப்படி என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. கேட்டுக்கிறாங்க. காய் விழுந்ததா இல்லையான்னு தெரியல. ஆனால் நம்ம கேட்டதோட 2 மட்டும் இங்கே ப்ராடக்ட் வருது. You are an excellent human being. ஒரு சின்ன விஷயத்தை சொன்னால் ஒரு அப்படி நடனம் அப்படி ஆடி காட்டுறாங்க. அது சாந்தி மாதிரி. யார் கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு இதெல்லாம்? ஏன் அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம்? அவ்வளவு பை நேச்சர் கிரேஸ்ஃபுல். நீங்கள் பை நேச்சர் யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங். யூ ஆர் லைக் எ ஃப்ளவர். வென் யூ ஸ்டார்ட் ஹேவிங் கண்ட்ரோல் யுவர் ஃபில்ம் ஹேஸ் டு பி நைஸ். நீங்கள் படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெற்றி பெற்ற படம் இது.